இருக்கு. இந்த காலம் ஏன்னா நம்மளுக்கு வேற எங்கேயாவது இருந்தாலும் கொஞ்சம் ஜுரமும் நல்லா அடிக்குது. போமா போடலான்னு பார்த்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாங் வீடியோ போடுங்க போட முடியல. நான் என்ன பண்ணுறது? அதாவது நான் ஒரு 6 மாதமாகவே என்னோட சின்னத்தை இருக்காங்க இல்லையா, அதோட காவியா மணி அம்மா அவங்களுக்கு இந்த கால் ரெண்டும் இந்த பாதம், நான் ஏற்கனவே ஏதோ ஷார்ட்ஸே இதுலேயோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாதம் ரெண்டுமே அது பாதம் இல்லை, அது இந்த இடம் மடிப்பு, அதில் அது பூச்சிக்கடியா இல்லை என்னன்னு தெரியல சரியா. அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு புண்ணு மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சரி தண்ணியில் ஏதாவது காலை வச்சா அதை தான் சொரிஞ்சு விட்டு அப்படியே தடிப்பாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் வர ஆரம்பிச்சிச்சு. சரி தண்ணியில் நிற்கிறதுனால அப்படி இருக்கோ என்னமோன்ட்டு சரி தண்ணியெல்லாம் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா நம்மன்னு அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சொரிஞ்சு விட்டு நாங்களும் இங்கே லோக்கல்லையே டாக்டர்கிட்ட மெடிக்கல்கிட்ட இப்படியே காமிச்சு ஊசிலாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் காய்றது, அப்புறம் ஆறுறது, அப்புறம் ரொம்ப அப்படியே கால் வீக்கமாகிறது இப்படியே இருந்துச்சு. சரி இது சரி வராது அப்படின்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த இது பச்சளை வைத்தியம் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்கள்ல, அந்த மருந்தை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் சரியாக ஒத்து வரல, இந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னு பச்சளை மருந்து அதுக்கு கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு வந்தோம். ஒரு 2 மாதமாக போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அது ஏன்னா நல்லா காஞ்சி எல்லாம் தலைக்கு தேய்ச்சி குளிக்க, உடம்புக்கு தேய்ச்சி குளிக்க, அந்த காலில் பத்து போடுறதுக்கு ஒரு இலை மாதிரி அந்த பேஸ்ட்டு அதெல்லாம் கொடுத்து நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ என்னன்னா ஒரு வாரமாக திரும்பி அந்த இடத்துலேருந்து சனைச்சி பாடுபட்டு இருக்காங்க. அதிலே ஜுரம், அதிலே இந்த உடம்பு வீக்கம் வீங்கிறது, கால் வீங்கிறது, ரொம்ப அவங்களால பார்த்துக்க முடியல. நாங்களும் சரி ஹாஸ்பிட்டல் காலையில் சுகர் டெஸ்ட் எடுத்துகிட்டு வருமானு போய் சுகர் டெஸ்ட் எடுக்க போனால் அத்தை பெரியத்தைக்கு தான் சுகர் இருக்குது, சின்னத்தைக்கு சுகர்லாம் எதுவும் இல்லை. சரி அங்கே போய் காட்டுன்னு பார்த்தா சுகர் எதுவுமே இல்லை, 120. சாப்பிட்டதுக்கப்புறமும் அப்படி தான் அந்த ஈக்குவலாக அது நார்மலாக தான் இருக்குது அவங்களுக்கு. சரி இதுக்கப்புறம் விட்டால் சரி வராது, நான் உங்களை காட்டுறேன் உங்களுக்கு. அதனால் இப்போ திருப்பியும் இன்னொரு இடத்துல எங்கேயோ பார்க்குறாங்க, அப்படி நல்லா கேட்குது, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த வைத்தியமும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போய் பார்ப்போம். ஒரு இடமும் விட்டு வைக்கிற மாதிரி தெரியல. அதுலேயே எனக்கு மைண்டு என்னடா இது, நமக்கு கை ஒத்தாசிக்கு எதுக்கெடுத்தாலுமே என் சின்னத்தை தான் விடுவேன். அதனால நீங்கள் உனக்கு வேலை ஆகணும்னு உன் சின்னத்தை போய் காட்டுறேன்னு கமெண்ட் வரும். அப்படிலாம் கிடையாது, அவங்கள பார்த்துக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதனால் இப்போ அங்கே தான் கிளம்பிட்டோம். எனி டைமும் இருக்குவாங்க அப்படின்னு எங்கள் அண்ணி சொன்னாங்க. நான் எங்கள் அண்ணி என் நாத்துக்கார் அவங்களாம் தான் போகிறோம். நான் அத்தையும் கிளப்பிட்டேன். இப்போ என்ன பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சேன். அதோட இந்த சுண்டக்காவை வத்த போடலான்னு பார்த்தேன், நேத்தியே பறிச்சு அப்படியே கிடக்கு. போட்டுப்போம், நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்கலாம், உங்கள்கிட்ட காட்டுறேன். இவங்க தான் என் சின்ன மாமியார், அதாவது காவியா மணியோட அம்மா. தெளிவாக சொல்லிக்கிறேன், இங்கே பாருங்களேன், இதோ பாருங்க. இந்த காலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு அப்படியே கருப்பாகி நல்லா காஞ்சி வந்துட்டு, இப்போ என்னன்னா அதுலேருந்து அப்படியே இந்த நீர் விடும்ல, அந்த மாதிரி இந்த புண்ணுலேருந்து நீர் விடுற மாதிரி இருக்குது. இந்த காலம் ஏன்னா நம்மளுக்கு வேற எங்கேயாவது இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருக்கும், இந்த இடம் மடங்குற இடம். அதனால் அவங்களுக்கு நெறி கட்டும்ல, அந்த மாதிரி இந்த தொடக்கிட்டெல்லாம் நெறி கட்டினா மாதிரி நடக்கவும் இல்லை. இப்போ ஜுரமும் ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பாருங்கள், இந்த காலம் இது உங்களுக்கு இந்த அளவுக்கு வச்சுக்கிறீங்களாமா அப்படின்னு நினைப்பீங்க. ஹாஸ்பிட்டலு எல்லா இடத்துக்கும் ஒரு 2-3 இடம் நாங்கள் காமிச்சிட்டு வந்துட்டோம். அது நல்லா காஞ்சி, இப்போ இந்த கால் காஞ்சி தானே இருக்குது. அந்த ஒரு கால் தான் அந்த மாதிரி அப்படியே சொரிஞ்சு தூக்கத்தில் எல்லாம் வரக்க சொரிஞ்சு விட்டுறது. அது என்னென்னா அப்படியே புண்ணாயிடுது. சரி இதுக்கப்புறம் விட்டால் சரி வராது, ஊசி மேலே ஊசி போட்டால் தான் நீர் வடியுது தான். நம்ம எதுக்கு காலைல தேங்காய் எண்ணெய் போட்டோம், அதுவும் சரி வரல. ஆயில்மெண்ட்டும் நம்ம வாங்கிட்டு போடுறோம், அதுவும் சரி வர மாட்டேது. அந்த நேரத்துக்கு அந்த வலி குறையுது, அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி சனைச்சிட்டு வந்துடுது. திருப்ப மற்ற ஜுரமும் நல்லா அடிக்குது. அப்புறம் பொட்டு பூச்சிக்கடி, அப்புறம் விஷக்கடி, என்னென்ன பேர் வைக்கிறாங்களோ எல்லா பேரும் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சுகரும் இல்லை, அது 120 அதுதானே இருக்குது. அந்த இதுதான் ரேண்டமாகவே அவ்வளோதான் இருக்குது. அதனால் அதுவும் இல்லை. சரி வேறு ஏதாவது இது போய் நம்ம காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்கலான்னு பார்த்துக்கலான்னு கிளம்பிட்டோம். சரி வாங்க போமாத்த போவாங்க. அவங்களோட செருப்பு கூட போட்டுக்க முடியல, காலும் வீக்கம். நீ தோல் இதை பாருங்க, காலை எப்படி செய்யலாம் அங்கே பாருங்க, தோல் அது எப்படி சுருங்குது பாருங்க, நல்லா வீக்கம். சரி போங்க, காரில் போய் உட்காருங்க போங்க. இன்னொரு பண்ணு வேணுமாத்த? போதுமா? இன்னொரு கிளாஸ் இன்னொன்று அது சாப்பிட்டாங்க. எனக்கு நாங்கள் ஜூஸ் குடிச்சுப்போம். இல்லை இது என்னது?
கஜடா கஜாரியே என்னமோ சொல்லுவாங்க. இந்த ரவா அடி பேர் என்ன அடி இல்லை நீ இது கஜடாவோ இது சொல்லுவாங்க. கஜுடா தானே. ஆட்டுக்கால் கேக்கு பெரிய சைஸு. இது பேர் கஜுடாவனா, அதுக்கு தான் கஜடாங்கிறேன். எப்படி வேணாலும் சொல்லலாம், கஜுடா தான். போமா 3 காஃபி ஒரு பன்னு ஜூஸ் குடிக்க. எல்லோரும் வந்து காஃபி குடித்தாங்க. நான் அண்ணி என் தங்கை 3 பேரும் வந்து ஜூஸ் குடிக்கலான்னு போகிறோம். அதான் தூக்கம் வந்தால் அப்படியே தூங்குங்க. என்ன குடிச்சிட்டீங்க? வர வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? இல்லை அங்கே என்னன்னு தெரியல, கூட்டமாக இருக்குது. நல்லா இருக்கும். 50 ரூபா தானே 4 பரோட்டா. அம்மாண்டி எழுதி போட்டுருக்காங்களே. சிக்கன் பிரியாணி 120 ரூபாய். இல்லை நீங்கள் வந்து நாங்கள் காஃபி போட்டாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அத்தைக்கு வாங்கி கொடுக்கும்போது பார்த்தேன். ஏன்னா இங்கே கூட்டு வந்து ஃபலோடா இருக்கும், மில்க் ஷேக் இருக்கும், அப்படி இப்படின்னு கூட்டு வந்து அந்த கடையை எடுத்து முட்டாங்களா. இங்கே வேறு கடைக்குள்ள வச்சு ரொம்ப தைரியம் அந்த கடை வாசல்லே உட்காந்து. இல்லை வந்துட்டோமேன்னு பரவாயில்லையா. என்னதான் இருந்தாலும் ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸ் தானே. என்னதான் இருந்தாலும் ஃப்ரூட் ஜூஸ் தானே, அது பரவாயில்ல. இருக்கா? இப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இறங்கியிருக்கு. இல்லை அதில் போடல நாங்கள். இது அப்படியே இந்த கவலை மீனுன்னு சொல்லுவாங்களே அது. இது எப்படிங்களா? இது என்ன மீன்? இது சூரை தானே. காட்டுங்கண்ணா, சூரை மீன் காட்டுங்க. இது என்ன செய்வாங்க? புட்டு வைக்கலாம், சிக்கன் 65 போடலாம், அப்புறம் கறி குழம்பு செய்யலாம். இங்கே பாருங்க, சூரை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கறி குழம்பு மாதிரியே செய்யணும். கறி குழம்பா? நல்லா புல்கண்ட மாதிரி இருக்கு. நல்லா மீன். இதுல வந்து ஒரே ஒரு முள் தானே இருக்கும். ஒரே இதுல எல்லாத்துலயும் ஒரே மத்தி தானே இது. இல்ல மொத கவலை. சரி சரி சரி. அத்தைக்கு ஆஸ்பத்திரிக்கு காட்ட வேண்டிய இடத்துல இல்லை, பக்கத்துலேயே தான் நம்மளுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் காட்டினோம்ல, அதுவும் இங்கேயும் பக்கத்தில் தான். ஈவினிங் டைமில் போட் வரும்னு எங்களுக்கு தெரியும், அதனால் நாங்கள் வந்துட்டோம். இங்கே பாருங்க, நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆயத்தமாக தான் வந்தோம். ஏன்னா வந்து நம்ம போனோம் இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இங்கே கடற்கரை அதுக்கும் 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை, கொஞ்சம் அப்படியே நடக்கிற தூரம் தான். குடியோட வச்சாச்சு. இதை பாருங்க, நீங்க வந்து எங்களை வளைச்சிட்டீங்க. இது எவ்வளோ? சூர மீன் எவ்வளோ? அப்படியே எவ்வளோ? நாங்க 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். அதை அவங்கள்ட்ட வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினோம் அந்த சூரக மீனை. அந்த ஆத்தா வந்து 5 மீனா நீ 5 மீன் 500 ரூபாய், ஒரு மீன் 100 ரூபாய்க்கு தராங்க. 5 மீனே 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஏதாவது கொடுக்கறது இருக்கா நீ? நைட்டுக்கு தானே. அவ்வளோதான், போயிட்டு வந்துட்டோம். அது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கூட்டம் இருக்காதுன்னு தான் இந்த நேரத்துக்கு போனோம். அது எப்படியும் கூட்டம் இருந்துச்சு, ஆனால் சரசரன்னு பார்த்துடுறாங்க. இது வந்து மெடிசன் தான். நான் கூட இந்த பச்சளை வைத்தியம்னு நினச்சேன். மெடிசன் தான் அது. எல்லாருமே நிறைய பேர், ஒரு பாப்பாவுக்கு வந்து காது ஃபுல்லாக அந்த கரப்பான் தானே, இது கரப்பான்னு சொல்லுவாங்களா அது. அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு அத்தை மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் இந்த கால்லலாம் வந்துருந்துச்சு. நான் 4 நாளில் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்படின்னு பார்ப்போம். ஆனால் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது. அது நீங்கள் அப்புறம் மீன் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்பீங்க. மீன் வந்து எங்கள் அத்தைக்கு பிடிக்காது. ஒன்லி வந்து மட்டன், சிக்கன். மீன் வந்து எப்பயாவது வறுத்து வச்சா 2 சாப்பிடுவாங்க. அதிகபட்சம் மீனுக்கு வந்து ஆசைப்பட மாட்டாங்க. நாளைக்கு சண்டேவா, அதனால் பசங்க சாப்பிடுங்க, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. என்ன நம்ம நடந்து போகிற தூரம் தான் அந்த மீன் வாங்குறது. அதனால் ஓடி போய் நம்ம டோட்டல் ஃபேமிலிக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு. அங்கே வந்து அத்தைக்கு என்னென்ன கொடுத்தாங்கன்னா, இந்த 2 ஆயில்மெண்ட்டும் கொஞ்சம் எடுத்து 2த்தையும் சேர்த்து சேம் அளவுலையா, ஏன்னா அவங்க தான் போய் மருந்து வாங்கிட்டு வந்தாங்க. 2த்தையும் எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த புண்ணில் தடவணுன்னாங்க. அங்கே போட்டு டிஞ்சரை வச்சு நல்லா தேய்ன்னு தேய்ச்சோன்னா அங்கே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, பாப்பான்ட்டு. அப்புறம் வந்து மெடிசனு நம்ம கொடுத்துருக்காங்க. அரிப்புக்குன்னு ஊசியும் போட்டாங்களா? நீ அரிப்புக்கு அலர்ஜி ஊசி இருக்கும்ல, அதுவும் போட்டாங்க. இந்த அளவுக்கு மெடிசனும் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரியாகுதானு பார்ப்போம். ஏன்னா நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. ஊசி 2 ஊசி நல்ல கடுக்கு ஊசி தான். இன்ன வரைக்குமே மயக்கம் வரும்னாங்க.
தடுப்பூசி மாதிரி தான் கடுக்கூசி. மயக்கம் வரும். நாங்கள் அங்கேயே காஃபி கொடுத்து ஒரு பண்ணை வாங்கி கொடுத்து தான் அழைச்சிட்டு வந்தோம். ஆனால் தூங்கலாம் இல்லை, முழிச்சுக்கிட்டே தான் வந்தாங்க. ஜுரம் விட்டுருக்கு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து அவங்கள பொண்ணு போல் நீங்கள் படுத்து ரெஸ்ட்டே எடுங்க, நடக்கலாம் வேணாம் அப்படின்னு அப்படியே படுக்க வச்சு தடவி கொடுத்தாதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம மீன் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அந்த எண்ணெய் சட்டி எடுத்துருவா. இருக்கு பாரு, பானைக்கு பின்னாடி இருக்குல்ல அது. அதெல்லாம் ஏன் உனக்கு? இல்லை, இது மொத்தமாக வந்து அந்த பாட்டிகிட்ட தான் நாங்கள் வந்து கொஞ்சம் ஏமாந்துட்டோம். ஏன்னா வந்து அங்கே இல்லை ஏன்னா வந்து நம்ம அந்த போட்டு இறங்குதுல அந்த இடத்துலையே வந்து அந்த மொதகண்டை மத்தி மீன் மாதிரியே இருக்கும். அந்த மீன் 100 ரூபாய்க்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த பாட்டி வந்து எங்கள்கிட்ட 200 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, பச்சை புள்ள பாட்டி. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த போட்டில் வாங்கினோம் இல்லையா, படகு தானேங்க அது, அதில் வாங்கினது வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்க, அப்படியே இந்த பலன்னு இருக்கு பாருங்க, மயில் கலர். நம்ம வெளிச்சத்து விடுமா? இதெல்லாம் காணாங்கழுத்தை தான், குட்டி காணாங்கழுத்தை. குட்டியா இருக்கு, காணாங்கழுத்தை தான், வளராம பெருசா சின்னதா இருக்கு, அவ்வளோதான். குழந்தை காணாங்கழுத்தை. இதுதான் வந்து மொதகண்டைன்னு சொல்லுவோம். மத்தி மாதிரியே இருக்கும், ஆனால் அது மத்தி மாதிரி இல்லை. ஆனால் டக்குன்னு பார்க்குறவங்க மத்தின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இது அப்படியே வந்து பிரித்து ஆளு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இன்னைக்கான சமையல் கிடையாது, க்ளீன் பண்ணி வச்சுருவோம். நீங்கள் க்ளீன் பண்ணிடுவீங்களா? க்ளீன் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு சமைச்சிப்போம். அதான். இது எப்படி இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கொட்டினா தானே இதில் கொட்டிக்கணுமா? கவர் எடுத்துருவா, கவர் எடுத்துருவா, 2 கவர் எடுத்துருவா. சாக்குல போட்டுட்டு பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு மத்தி. இதுதான் மொதகண்டை. அழுத்தமாக இருக்கு நீ மீன், நல்ல மீன், ஃப்ரெஷ்ஷாக. அங்கே பாருங்களா, இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் ஆசையாக இருக்குல்ல. நாங்கள்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி போய் வாங்கும் போது தான் இந்த ஃப்ரெஷ்ஷான மீனெல்லாம் பார்க்குறோம், மற்றபடி போய் பார்த்ததில்ல. அந்த சூரை மீனை கட்டு. இந்த வாரம் பாருங்க, பல்குண்டு மாதிரி இருக்கு. இல்லை, தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இதாக பிரிச்சுப்போம். மொத்தம் இந்த மீன் வந்து எவ்வளோங்க? இதுக்கு 400 ரூபா தானே வாங்கணும், போட்டுக்கிட்டோம். ஆமாம், சூரை. ஆமாம், மொத்தம் வந்து சூரை எத்தனைன்னு பார்ப்போம். பார்க்கவே நல்லா இருக்கு நீ. ஆனால் அது வந்து குழம்பு வந்து என்னமோ கறி குழம்பு மாதிரி வைப்பாங்களா, நம்ம எல்லாம் அந்த மாதிரி வச்சது கிடையாது. வச்சாலும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அந்த கறி குழம்பு மாதிரிலாம், மீன் குழம்பு வச்சா. அதனால வந்து புளி ஊற்றி வச்சாதான் நமக்கு இறங்கும். இது நிறைய தானே இருக்கு, காணாங்கழுத்து மீன் நிறையா இருக்கு. 6 மீன் 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க அவங்க அந்த போட்டில். அந்த பாட்டி வந்து 5 மீன் 500 ரூபாயா, 5 மீன் 500 ரூபான்னு கொடுத்தாங்க. இல்லை வேணாங்க பாட்டி, அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட வாங்கிட்டு வரணும்னு வந்துட்டேன். இந்த மீன் வந்து 200 ரூபா. எங்களோட புத்திசாலித்தனத்தை பார்த்துங்க. இந்த மீன் 200 ரூபா, இந்த மீன் வந்து 100 ரூபா, இது வந்து 400 ரூபா. ஆனால் ஒருத்திலேயே வந்து இது நல்ல மீன், பசங்களுக்கும் பிடிக்கும், எங்களுக்கும் பிடிக்கும், சூப்பராகவும் இருக்கும். சரி கவர் போட்டு தந்துட்டானே. ஏன் தெரியுமா ஏமா இப்படி உட்காந்துருக்க? அது எங்க நீ சாப்பிடுது, சாப்பாடுங்கிறது சுத்தமா அது அகராதிலே கிடையாது. எனக்கு நிறைய சூரை மீன் எடுத்துரு, நீங்க பசங்க யாத்திங்க பாரு, 2 போதும், 3 தான் இருக்கு, அது 2 போதும். அட யார் திம்பாங்க? பசங்களுக்கு செஞ்சு கொடுங்கங்கறான். அதுக்கு செஞ்சு கொடுக்க, நீ செஞ்சு வேணா போய் போலாம். அண்ணி 65 மாதிரி போடலானே. சுகுணாவுக்கும் அன்னிக்கும் அண்ணி வீட்டில் வந்து சாப்பிட மாட்டாங்களாம். இன்னும் கொஞ்சம் அள்ளிக்கோங்க நீ. அதுலேருந்தே சுகுணாவுக்கு கொடுத்துருவீங்க பாதியே. சரி, அது வந்து சுகுணாவுக்கு அன்னிக்கும், இது வந்து அம்மாவுக்கு, இதெல்லாம் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு. இதெல்லாம் எல்லாத்தையும் இப்போதைக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன், எல்லாம் ஃப்ரெஷ்ஷான மீன் தானே இருக்குது.
இதுக்கப்புறம் வச்சா நாங்கள் ராக்கூத்து அடிச்சுக்கிட்டு 10 மணி 12 மணிக்கு தான் சாப்பிட்ணும். அதனால் சுத்தமாக க்ளீன் பண்ணி நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, காலையில் எடுத்து நல்லா மணக்க குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதான். மீனெல்லாம் பிரித்து அப்படியே இங்கே உட்காந்து ஒட்டு மொத்தமாக, ஏன்னா தனியாக உட்காந்துக்கிட்டு அஞ்சா கடுப்பாக வரும் நம்மளுக்கே, அதனால் சேர்த்து அஞ்சு அப்படியே தனித்தனியாக எடுத்துகிட்டு போய்ப்போம். நல்லா இருக்கு மீன், நல்லா இருக்கு மீன், கொத்த கொத்தன்னு வரும் இங்க. அப்படியே ரொம்ப மோசம். நாங்கள் வாங்கினோன்னு வச்சுங்க, வண்டிக்காரவங்கள்ட்ட ஓரளவுக்கு நல்லா இருக்கும், மற்றபடி வெளியில் எங்கேயாவது வாங்கினோன்னா அப்படியே கொதன்னு இருக்க மாதிரி இருக்கும். நல்ல மீன் இல்லைன்னு தெரியும். இது எங்க பாக்குறோம் நம்ம? இப்பெல்லாம் சுத்தமா மீனே இப்பெல்லாம் வரமாட்டேங்குது. நீ 2 கூட வாங்கிட்டு வந்து உண்மையா அண்ணி அதான் சொன்னாங்க, கூடையே வாங்கிட்டு போய்க்குமா அப்படின்னு. அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க. அங்கேருந்து அந்த கொட்டுற இடத்துலேருந்து இங்கே கை மாறுறதுக்குள்ளே 200 ரூபா கூட வருது டக்குனுமா. இடத்துல நம்ம நின்னா கூட மாற்றி வித்துடலாம், மாற்றி விட்டு வித்துடலாம் போல இருக்கு. அதான் அந்த கொட்டுற இடத்துலேருந்து அந்த மீன்காரங்க இப்படி வாங்கிட்டு வர்றதுக்குள்ள 200 ரூபா கூட. இறால் இருந்துச்சு, நல்லா பெரும் இறால். 2 பேரும் ஒரு கூடைக்கு விலை சொல்கிறாங்க, 300 ரூபாங்கிறாங்க, ஒருத்தவங்க 400 ரூபாங்கிறாங்க, ஒருத்தவங்க 350 ரூபாங்கிறாங்க. அவங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டு வேணாமா எங்களுக்கு இறாலே வேணான்ட்டு ஓடியாந்துட்டோம். ஏனெல்லாம் இதில் போட்டால் தான் நம்மளுக்கு க்ளீன் ஆகும், அதனால இதில் போட்டு அலசுறேன். இதில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அந்த சூர மீன் இருக்குல்ல, இது நெல்லிக்காய். சாண்டி எண்ணெயே சுற்றி வந்து எண்ணெய் சீண்டில் அம்மா மீனாஞ்சிக்கிட்ட தாங்க பாருங்க. அவங்கள போய் இப்படி ஹேங்கிட்ட வரவே இல்லை. போயிடு, அந்தாண்ட போயிடு. மீன் வேணுமா? போ, சமைச்சி தரேன் போ. அவ்வளோதான். மீன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இந்த காணாங்கல்தி, முதகண்டை எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. அந்த சூர மீன் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போதைக்கு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதில் வந்து இப்போ கையை வைக்கல. இதை தான் இப்போ வந்து குழம்பு வைக்க போகிறேன். பாதி இதை வறுத்து வச்சுட்டு போகிறேன். நைட்டுக்கு நம்மளோட இரவு சாப்பாடு வந்து மீன் குழம்பு தான். ஏன்னா மதியம் தான் அங்கே போயிட்டோமா, ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சிட்டோமா, சமைக்கல. அதனால் இதை தான் தூக்கி போட்டு இப்போ குழம்பு வைக்க போகிறேன். அப்புறம் மறக்காமல் வந்து அத்தைக்கான ட்ரீட்மெண்ட் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அது வந்து ரொம்ப உங்களால் தாங்கிக்க முடியல. ஆள் வேற குள்ளமாக இருக்காங்களா, உடம்பு கொஞ்சம் பருமனும் அதிகமாக இருக்குது. அந்த அரிக்கிறதுனால தான் அவங்களுக்கு ரத்தம் ஊறும்போது ஒரு அரிக்கும் பாருங்க. அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சொரிஞ்சு விட்டுறாங்க. இப்போ நல்லா இருக்காங்க. வந்தோடனே தூங்குனாங்க. ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். நம்ம வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். இப்போ கொஞ்சம் தூங்குனாங்க, ஏஞ்சி உட்காந்துருக்காங்க. ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் ஏந்திரிக்க வேணாம் தான், அப்படியே பொறுமையாக அப்படியே ஏஞ்சி உட்காந்துருக்கேன்னு பொண்ணு போல் உட்கார வச்சுருக்கேன். அவங்களுக்கு வந்து ரசம் வைக்க சொல்லியிருக்கேன். அம்மா தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரசத்தை வச்சு ஏதாவது துவையல் அரைச்சி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் லைட்டாகவே கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா உடம்பு குறையணும், ஏதாவது கெட்டதாக இருந்தாலும் அது சுத்தமாகணும் அப்படின்ட்டு காய்கறி சூப்பு அந்த மாதிரிலாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் கொடுத்து எங்கள் அத்தையை வந்து டயட்டில் வைக்க போகிறேன். நான் டயட்டில் இருக்கும்போது திட்டுவாங்க, ஏன் டயட்டில் இருக்க, சோத்த தின்னு. இப்போ அவங்களே டயட்டில் வைக்க போகிறேன். ஓகேவா, இந்த வீடியோ வந்து எப்படியே முடிச்சிட்டேன். எங்கள் அத்தைக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட்டையும் சொல்லிட்டு போயிடுங்க. அவங்களுக்கு வீட்டு வைத்தியமும் நான் பண்ணி சரி செய்ய பார்க்குறேன். அடுத்த ஒரு சூப்பரான விழாவில் பார்க்கலாம். டாடா.